நான் அபி இந்த ஊருக்கு கூட்டியாந்தது நாளைக்கு யாரு என்ன தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேம்மா. அப்படி என்னல முடிவு பண்ணிருக்க? எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொஞ்சாதின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரு என்னையும் அபியும் சேர்த்து வச்சு தப்பா பேசாதுல்ல, அதுக்காக தான் இந்த முடிவு. நீங்க பாருங்க. எப்படியோ நம்ம புள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. உடனே பாண்டிக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும். என்னங்க பொண்ணை பார்க்கணும்னு சொல்றீங்க? ஏன் அண்ணன் பொண்ணு முத்தழகு இருக்கும்போது ஊருக்குள்ள புதுசா ஒரு பொண்ணை பார்க்க போறீங்க? ஆமாப்பா, அண்ணனுக்கு முத்தழகு தான் இருக்கால. உடனே எங்க அண்ணனுக்கு போன போட்டு இந்த சமாச்சாரத்தை பத்தி பேசணுங்க. காத்து நம்ம பக்கம் அடிக்குது. இந்த சான்ஸ் நம்ம விட்டுற கூடாதுமா. அந்த அபிய பழிவாங்க நமக்கு இதுதான் சரியான டைம். சரி வா. கடவுளே, என் புள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கு நீதான் காரணம். என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுத்ததுக்கு நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். பிள்ளையாரப்பா. என்னல பண்றீங்க எல்லாரும் கோயில்ல? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட்டே தான் வருவாங்க. எங்களை உங்க கூட்டாளி? நாங்க அதுக்கு தான்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கும் போகாதீங்க, ஒன்னத்துக்கும் போகாதீங்கல. எல்லாம் அவ கூட சேர்ந்து ஊரை சுத்துங்க, நல்லா உருப்பிடுவீங்க. அம்மா தாயே, இவனுங்களுக்கெல்லாம் நல்ல புத்திய கொடு. டேய், இவர் என்னமோ உருப்பட்டமா நம்மள சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமால, இவர் நேரா அரச மரத்துக்கிட்ட போய் சீட்டாடுவாரு. அதானே. டைம் ஆகிட்டே இருக்கு. இன்னும் அந்த அக்கா காணோம். வந்துருவாங்கடா. சரிடா. எப்படா வருவாங்க? வருவாங்கடா. நம்ம ஒரு லட்டு எடுத்துக்கலாமா? டேய், வந்தாங்கன்னா அடி பிச்சிருவாங்கடா. இருடா, இப்ப வந்துருவாங்க. ஏய், அங்க பாருடா. டேய், அக்கா வந்துட்டாங்கடா. என்னல பண்றீங்க? இங்க வாங்க. இங்க வரேங்க. இவ வேற இங்க நிக்கிறாளே, நம்மள பார்த்தா உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. அக்கா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது?
லட்டு சாப்பிட்ட வாய் எச்சி வருதுக்கா. இருல சாப்பிடலாம். அக்கா இந்தாக்கா முதல்ல ஆ. பிள்ளையாருக்கு இந்த தேங்காய் உடைக்கா. அப்ப நீ பிள்ளையாரப்பா என் காணிக்கை ஏத்துக்கும். ஏய் கிழவி, ஆ, இங்க வா. வரேம்மா. வரேன். என்ன முத்தழகு விசேஷம்? தேங்காயெல்லாம் உடைக்கிறவ? ஏய் கிழவி, இன்னைக்கு எனக்கு 12ஆம் கிளாஸ் ரிசல்ட். பாஸ் ஆயிருப்பியே. அதுதான் இல்ல, ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு தான் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கேன். என்ன ஷாக் ஆகுற? ஃபெயில் ஆனதுக்கு யாராவது தேங்காய் உடைப்பாங்களா? நான் உடைப்பேன். கிழவி, நான் இப்போ 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருந்தேன்னு வை, என் அப்பா என்ன பண்ணிருப்பாரு? மேல படிக்க வச்சிருப்பாரு. அதான் அவர் படிக்க வைப்பார்ல. நான் காலேஜ் போயிட்டேன்னு வை, அப்புறம் 3 வருஷத்துக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லி எங்க அப்பா கல்யாண பேச்சே எடுக்க மாட்டாரு. ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வை, இது வீட்ல சும்மா தானே கிடக்குன்னு சொல்லி என் மாமனுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. எப்படி என் பிளான்? என்ன கிழவி? அடிப்பாவி. ஏ கிழவி, இங்க வா. அத குடுல. இந்தா, நான் ஃபெயில் ஆனதுக்கு ஸ்வீட். நல்ல சந்தோஷமா சாப்பிடு. உங்க எல்லாருக்குமே கடைசியில தான். வாங்க. சரிக்கா. வாத்தியார் புள்ள மக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? சரியால இருக்கு. இங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன முத்தழகு? +2 ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ பாஸ் ஆயிருப்பியே. இல்ல, ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கா ஸ்வீட் தருவாங்க? ஆமா, அப்புறம் எப்படி என் மாமனை கட்டிக்கிறது? வாங்கல. மாமனை கட்டிக்கவா ஃபெயில் ஆனா இவ? நல்ல புள்ளதான். என்ன முத்தழகு? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷமா? நான் +2ல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கு ஸ்வீட் கொடுக்குற? ஆமா, வாங்கடா. வாங்கல போலாம். என்ன புள்ளையே போ. ஹாய் வேதவள்ளி அம்மா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன முத்தழகு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? பிறந்த நாள் இல்ல, இனிமே தான் நான் வாழ போற நாள். நான் +2 ஃபெயில். என்னது ஃபெயிலா போயிட்டியா? அடிப்பாவி, ஃபெயிலா போனதுக்கு போய் இந்த ஆட்டம் போடுறா? வாங்கடா. பாத்தியாவ? ஃபெயில் ஆனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. இது என்ன பண்ணுது பாத்தியா? எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்களோட ஆடி பாடிட்டு தெரியுது. என்னத்த சொல்றது? வீடு வந்தாச்சு. எங்களை பார்த்தா அந்த வாத்தியார் சொட்டத்தல திட்டுவாரு. டி, அவர் என் அப்பாடா. சொட்டத்தலன்னு தானே சொல்லியாகணும். சரிடா. ஏலே, எல்லாரும் சாயந்தரம் ஆத்தங்கரைக்கு வந்துருங்க, அங்க சந்திக்கலாம். சரியா? பாய் பாய் பாய். பாய்க்கா.
அபி என்னக்கா என்னக்கா? இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ஆனா சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன விஷயம்க்கா? தயங்காம சொல்லுங்க. பாண்டி அவன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டானுமே, உனக்கு தெரியுமா? உங்களுக்கு யார் சொன்னது? பாண்டி அம்மா தான் சொன்னாங்க அபி என்கிட்ட. பாண்டிக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போதான். நான் உன்னை என் கூட பிறந்தவளா நினைச்சு சொல்றேன் அபி. நீ காட்டுக்காலைய அடக்கி வீட்டுக்காலைய மாத்தணும்னு நினைக்கிற. அது ரொம்ப கஷ்டம். எப்போ பாண்டி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னானோ அப்பவே பாண்டி உன்னை ஏத்துக்க மாட்டான்னு தெளிவாயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ இந்த ஊர்ல தனியா தங்கி கஷ்டப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. புள்ளத்தாச்சி பொண்ணா வேற இருக்க. நான் சொல்றத கேளு அபி. நீ இந்த ஊரை விட்டு போயிடு. நீ போய் உன் பொழப்ப பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல இருக்க புள்ளைக்கும் நல்லது. இங்க பாருங்க, ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டின என் சஞ்சீவ் என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கழுத்துல எல்லாம் தாலி கட்டிட முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். நீங்க எல்லாம் இன்னும் சஞ்சீவ பாண்டின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் பாண்டியே இல்ல, சஞ்சீவ். என் சஞ்சீவ நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சஞ்சீவ் இல்லாம நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். அதனால என்ன இந்த ஊரை விட்டு போக சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் மேல கோவப்படாத அபி. நீ கஷ்டப்படுறேன்னு உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். அம்புட்டுதாமா. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. என் சஞ்சீவுக்கு இன்னொரு கல்யாணமா? என்ன மீறி சஞ்சீவுக்கு இன்னொரு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்னடி ஏண்டி, ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஃபெயில் ஆனா உட்கார்ந்து அழுவாங்க. ஆனா நீ 12வது ஃபெயில் ஆயிட்டு ஏதோ பாஸ் ஆன மாதிரி சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்துட்டு வர. நினைச்சது நடந்தா சந்தோஷம் தானே போட முடியும். நான் ஃபெயில் ஆகணும்னு நினைச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம வேணும்டா ஃபெயில் ஆனேன்னு சொல்றியா? ஒண்ணு என்னங்க என்னங்க இது? வீட்டு வாசல்ல வச்சு வயசு புள்ளைய அடிக்க போறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யாருக்கு அறிவில்லைன்னு சொல்ல நீ? ஒண்ணு உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? 12வது ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கா. இவ ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஸ்வீட் கொடுத்துட்டு வந்திருக்கா. வாத்தியார்னா என் பிள்ளைய ஃபெயில் ஆனதுக்கு வருத்தப்படாம ஊர் முழுக்க ஸ்வீட் கொடுத்துட்டு வந்தா நாளைக்கு என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க என்ன மதிக்குமா? இல்ல இந்த ஊர் தான் என்ன மதிக்குமா? ஏண்டி இப்படி பண்ண? நான் பாஸ் ஆனா என்ன மேல் படிப்பு படிக்க வச்சிருவீங்க, அதான் ஃபெயில் ஆன. ஏன் உனக்கு மேல் படிப்பு படிச்சாதான் என்ன? படிச்சா என்னவா? நான் எப்ப படிச்சு முடிச்சு என் பாண்டி மாமாவை கண்ணால பண்றது? அது மட்டும் இல்லாம என் மாமனும் பள்ளி கொடுத்தா தாண்டல. அப்படி இருக்கும்போது நான் என் மாமனோட அதிகமா படிச்சா அவருக்கு மரியாதை இருக்குமா சொல்லுங்க? அதே படிப்பை விட்டுறலான்னு ஃபெயில் ஆயிட்டேன்.
சீக்கிரம் எனக்கு என் மாமனுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கண்ணாலம் பண்ணி வைங்க. ம்? ஆ. ஏ, தலைவா. ஏடி பாத்தியா இவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? ஏய் நில்லுடி. ஏங்க எவ்வளவு நில்லுங்கறம்ல. ஏய் இங்க பாருடி, அந்த பாண்டி ஒரு பொறுக்கி பைய. அவனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இங்க பாருங்கப்பா, என் மாமனை பொறுக்கி அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னடி சொன்ன? ஒண்ணு அதிக பிரசங்கிச்சா பேசுவியா? பேசுவியா? பேசுவியாடி? பேசுவியா? அதிக பிரசங்கிச்சா. அவன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? அத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அப்பா வலிக்குதுப்பா. அப்பா பேசுவியா? பேசுவியா? அடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. இந்த மாதிரி பேசுவியா? பொம்பளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்களா? அடிக்காதீங்க, விடுங்க. ஆய் ரொம்ப கூடி போச்சு. சொல்றேன்ல, விடுங்க. இவ என்ன பேச்சு பேசுறா? என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏண்டி முத்தழகு, பாண்டி பைய பேச்சு ஏண்டி எடுக்கிற? அவனுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அத சொல்ல நீங்க யாரு? நான் என் மாமனை தான் கண்ணால கட்டிப்பேன். ஏய் இவ்வளவு சொல்லியாவா என்ன பேச்சு பேசுறா பாரு. ஏடி பேசுவியா? 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 அடிக்காதீங்க. இங்க பாரு, அந்த பய பாண்டிய பத்தி இனிமே பேசுன உன்னை கொன்னே போட்டு போடும்படி சொல்லிட்டேன். ஏண்டி எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா? நான் என்னமா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? தினசரி உன் அப்பங்கிட்ட உன் மாமனை பத்தி பேசி இப்படி அடி வாங்குறியடி? உனக்கு சொரணையே இல்லையாடி? என்னடி சிரிக்கிற? அப்பா என்ன அடிச்சாதானே? என்னடி சொல்ற? இங்கே பார், இக்கட சூடு. இங்கேயும் பார். அடிப்பாவி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியோ போ. சஞ்சீவ், 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 வெளியே வா சஞ்சீவ். இப்போ நீ வெளியே வர போறியா இல்லையா? வா சஞ்சீவ். இந்த பொண்ணு என்ன தெரியல. அக்கா என்னக்கா எப்ப பார்த்தாலும் பாண்டி கூட இந்த பிள்ளை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. எப்பதான் முடியுமோ தெரியலையாக்கா. ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது நான் சஞ்சீவ் இல்ல பாண்டின்னு? எனக்கு நீதான் சஞ்சீவ். திருத்தவே முடியாது. புடி. சஞ்சீவ், நான் கேள்விப்பட்டது நிஜமா? என்ன கேள்விப்பட்ட? நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன் வீட்ல பொண்ணு பார்க்க சொன்னியா? ஆமா சொன்ன. அது என்ன இப்போ? நான் இங்க ஒருத்தி நீ கட்டின தாலிய வாங்கிட்டு நீதான் வேணும்னு உன் குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணுவியா? ஏய் சும்மா பேசுனதே பேசிக்கிட்டு. இது பாரு, உனக்கு நான் எப்ப தாலி கட்டினேன்? நீ என் பொஞ்சாதியும் இல்ல, என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமையும் இல்ல. இப்படி இருக்கிறப்ப நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடி பிரச்சனை? நீ என் கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்லிட்டா நடந்ததெல்லாம் போயிடுமா? நான் உன்னை விட மாட்டேன் சஞ்சீவ். நீ யாரையும் கல்யாணம் பண்ண கூடாது. இந்தாமா, என் பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். நாங்களே சந்தோஷமா இருக்கோம், அதை கெடுத்து விட்டுருவ போல இருக்க. ஏங்க என்னன்னு கேளுங்க. ஆமா அபி, எங்க புள்ள வாழ்க்கை நல்லபடியா மாறுற நேரம். அதை கெடுத்துறாத. எங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து போயிடு. ஆமாங்க அபி, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷன் சஞ்சீவ் எங்க அண்ணன் கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து போயிடுங்க. முடியாது, நான் போக மாட்டேன். நீங்க எல்லாரும் தான் உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவன் சஞ்சீவ் தான், பாண்டி இல்ல. சஞ்சீவ், உன்னையே நம்பி இருக்கிற என்னையும் நம்ம புள்ள வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டு
இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறியா? விட மாட்டேன். அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ என்ன ஏமாத்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன்னு உன் மேல கோர்ட்ல கேஸ் போடுவேன். நான் தான் உன் பொண்டாட்டின்னு எல்லாரும் முன்னாடியே ப்ரூவ் பண்ணுவேன். ஏய், யாருக்கு யாரு பஞ்சாதி? என்ன ஓரம் பேசுற? சொல்லிருக்க கோர்ட்ல கேஸ் கொடுப்பியா? போ, போய் கொடு போ. அப்படி நீ கேஸ் கொடுத்தா ஏமானம் போகாது, ஓமானம் தான் போகும். ஏன்னா நான் சஞ்சீவ் இல்ல, பாண்டி. நீ சஞ்சீவ் தான். விடுங்கம்மா. ஏய், இந்த பாரு, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டதான். நீ கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ. நான் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறத என்னால தடுக்கவே முடியாது. முடியாதா? தடுக்க முடியாதா? முடியாது. இருவர் டிராமா போட்டு இருக்கா, எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாம் உள்ள போங்க.